இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஜோதிடர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க. மேஷ ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி அமைய போகுது? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்கும். கடந்த வாரத்துல கொஞ்சம் கடினமான விஷயங்களை சொல்லியிருந்தோம். கஷ்டப்பட்டாதான் கொஞ்சம் பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு, இந்த வாரத்துல சூரியன் பங்குனி மாதம் முடிந்து சித்திரை மாதம் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. அப்போது பஞ்சமாதிபதின்னு சொல்கிற அந்த சூரியன் ராசியில் உச்சபலம் பெறக்கூடிய ஒரு நிலை. ஆல்ரெடி ராசியில் சுக்கிரன் இருக்கார். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக கடந்து வருவீங்க, மலைத்து போக மாட்டீங்க, கவலை இருக்காது. கடன் இருந்தாலோ, உடல் உபாதை இருந்தாலோ, சத்துருக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ, அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாமல் பயப்படாமல் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கும். உங்களோட இலக்கு பெரியதாக இருக்கும். படிக்கணும்னா பெரிய துறையில் படிக்கணும்னு விரும்புவீங்க. வேலை மாற்றம் பற்றிய முடிவுகள் எல்லாம் தைரியமாக உங்களால் எடுக்க முடியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நல்ல முடிவுகளை உறுதியாக எடுக்கலாம். பெரிய முதலீடு, பெரிய அளவுக்கு கடன் வாங்குறது, அப்படிப்பட்ட விஷயங்களை கூட செய்ய முடியும். அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றமே நடக்கும்னு சொல்லலாம். 12ஆம் இடம் அங்கே சனி வந்த பிறகு ஒவ்வொரு கிரகமாக அங்கே கிரகங்கள் சேர்ந்து கொஞ்சம் தளர்ந்து போயிருந்தீங்க. கொஞ்சம் மந்தமான கதியில் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நீங்கள் ஒரு சக்தியை பெறக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். சார், மேஷ ராசினர் இந்த வாரம் என்னென்ன செயல்களை செய்ய முடியும்ன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்ல என்ன மாதிரியான பலன் காத்துக்கிட்டு இருக்கு? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். 11ஆம் பாவம் 12ஆம் பாவம் இந்த இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது. சந்திரன் 9, 10, 11, 12 இந்த இடங்கள்ல இந்த வாரத்துல சஞ்சரிக்க போகின்றார். இதுல 9, 10, 11 3 இடத்துல சந்திரன் இருக்கும் போதுமே உங்களுக்கு நற்பலன்கள் தான் கிடைக்க போகிறது. 12க்கு வந்தாலும் சூரியன் சந்திரன் சுக்கிரன் இந்த சேர்க்கை இருக்கிறதுனால நீங்க உயர்கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. தேர்வுகள்லாம் நல்லா உங்களால் எழுத முடியும். இன்டர்வியூலாம் இந்த வாரத்தில் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து நல்ல வேலையை வாங்க முடியும். சொத்துக்கள் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நல்லதாக உங்களுடைய கண்ணில் படும், நல்லதாக அமையும். நல்லதாகவும் இருக்கும், நியாயமான விலையிலையும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்கிறது. திருமண விஷயங்களும் அனுகூலமாக இருக்கும். கடனை அடைக்கிறதுக்கு உகந்த வாரம். ஏதாவது சொத்து விற்கணும், ரொம்ப நாளாக விற்கலன்னு சொன்னால் கூட அதற்கான முயற்சி இப்போ நீங்கள் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். சுப செலவுகள் செய்யறதுக்கும் இந்த வாரத்தில் சாதகமான பலன் இருக்கிறது. சார், ரிஷபராசி நேயர்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்திற்கு 10ல் இருக்கக்கூடிய சூரியன் வரப்போறார். அங்கே சுக்கிரன் இருக்கார். 10, 11ஆம் இடங்கள்ல நிறைய கிரகங்கள் இருக்கிறதா இந்த வாரம் இருக்கிறது. அதனால வேலை நல்லா போகும். வேலையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் நல்லபடியாக இருக்கும். மிதுன ராசி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு புது புது ஆர்டர்லாம் வரும், கான்ட்ராக்ட்லாம் வரும், நல்ல பார்ட்னர்ஸ்லாம் கிடைப்பாங்க. வேலையாட்கள் தேடிட்டு இருந்தால் அவங்க கிடைப்பாங்க. உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், நல்ல மிஷினரிஸ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. பிஸ்னஸ் லோன் வேணும், அரசு சம்பந்தமாக ஏதாவது விஷயங்கள் பெண்டிங் வச்சுருக்காங்க, அவங்க அப்ரூவல் பண்ணாதான் நீங்கள் இன்னும் நல்லா வர முடியும், அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. மனை இருக்குது, வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அதில் மந்தகதி இருக்கிறது, வேலை நல்லா போகலன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் இப்போ சீராகக்கூடிய அம்சம் இருக்கிறது. வாகனங்கள் ஏதோ பழுது இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ண முடியும். புது வாகனம் வாங்க முடியும். இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகம், தொழில், நல்ல வசதிகள், தேவையான பொருட்கள் வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். யோகலட்சுமி மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியில பிறந்திருக்காங்க சார்.
பிறந்த தேதி 24/4/2010 பிற்பகல் 3:40 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் +1 படிக்கிறாள். எதிர்காலத்தில் பைலட் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அவளை அதற்காக படிக்க வைக்கலாமா? அவள் பைலட்டாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பிறந்தது பூர பல்குனி, பூர நட்சத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியில, லக்னமும் சிம்மமாக இருக்கிறது. லக்ன ராசி ரெண்டும் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொன்னாலே இதை போல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிறது, தன்னால செய்ய முடியுன்ற நம்புறது, இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த லக்னத்திற்கு அதிபதி, இந்த ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சூரியன். அவர் லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கின்றார். அதனால உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொன்ன மாதிரி திங்க் பிக், பெருசா ஆசைப்படுறது, பெருசா நினைக்கிறது, சாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதுல கிடைக்கும். அப்புறம் லக்னத்திற்கு 10ஆம் இடம், அந்த 10ஆம் இடத்துல அந்த ஸ்தான அதிபதியான சுக்கிரனே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அந்த சுக்கிரனும் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். லக்னாதிபதியும் சூரியன் 9ல் இருக்கார், 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, அவரும் சூரியனுடைய சாரம். லக்ன ராசி 1 இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால இந்த ஆசை நிறைவேறதுக்கான, ஒரு பைலட்டா வரதுக்கான யோக பாக்கியங்கள் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதுல இது முழுமையா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸி இல்லை, அல்லது கொஞ்சம் கடினம்ன்றதுக்கான அம்சங்கள் இருக்கிறது. சிம்ம லக்னம், 2ஆம் இடத்துல சனி இருக்கார். அந்த சனி வக்ரகதியில இருக்கார். அப்புறம் 4ஆம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு 12ல் நீச்ச பலத்தோடு இருக்கின்றார். அதனால இதுல தடைகள் வரும், மாற்றங்கள் கூட இருக்கும். திடீர்னு முடிவை மாத்திக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சரியா இது சொல்லணும்னு சொன்னா, இப்ப பைலட்னா அந்த விமானத்தை இயக்கிறதுக்கான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இங்க சிறப்பா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்காரு, ஆட்சி பலத்தோடு இருக்காரு, தைரியத்தை சூரியன் கொடுக்குறாரு. அதற்கான படிப்பு இருக்கு இல்லையா, அது கஷ்டமா இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கணும். அப்போ அதுக்கான படிப்பு இந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லா வருதா, கஷ்டப்படாம படிக்கிறாளா அப்படின்னு அடுத்தடுத்து பார்த்துட்டு, இந்த +1 +2லாம் முடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க காலேஜ் அப்படின்ற விஷயத்த முடிவு பண்ணணும். ஏன்னா இங்க அந்த பொண்ணுக்கு ஆர்வமும் நம்பிக்கையும் அதெல்லாம் முதல்ல நம்ம சொல்லிட்டோம். அதனால இந்த ரெண்டுத்தையும் பிரித்தறிஞ்சு பார்க்கணும். ஒன்று கத்துக்கிறது ஒன்று, படிக்கிறது ஒன்றுன்றது. படிக்கிறதுல இவ வீக்கு, கத்துக்கிறது ப்ராக்டிக்கலா இருக்குன்ற விஷயம் ஸ்ட்ராங். அதனால அதை பார்த்துட்டு தான் இந்த முடிவை நீங்க பண்ண முடியும். தசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பூரம் சுக்கிர தசையில பிறந்து இப்போ சுய தசை தான் நடந்துட்டு இருக்கு. பிறந்த அந்த ஜனன கால தசை தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அடுத்த வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் சூரிய மகா திசை தான் வரப்போகிறது. அவர் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பொண்ணு எடுக்கிற கோர்ஸும் படிக்கிறது, நாளைக்கு போய் வேலையில சேர்றது எல்லாமே ரொம்ப பெரியதாகத்தான் கட்டாயமா இருக்க போகிறது. ஒன்றை மட்டும் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. ப்ராக்டிக்கலா இருக்கிற விஷயம், படிக்கிறது கஷ்டப்படாம சுலபமா படிக்கிறாளான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்றது சரியா இருக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப எல்லா பெற்றோருக்கும் தன் குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பும் ஆசையும் இருக்கும். இப்போ ஒரு ஜோதிடரை அணுகி அவங்களுடைய எதிர்காலம் பத்தி கேட்கணும்னா என்னென்ன விஷயங்களை நம்ம கேட்டு தெளிவு பெறலாம்? எதிர்காலம்ங்கிறது நம்ம கரியர் அப்படிங்கிற வார்த்தையில இந்த ஜென்ரேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, என்னுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறது இந்த 10ஆம் இடம்ங்கிறது தான் தீர்மானம் பண்ணும். இப்போ உதாரணத்திற்கு இந்த நேயரை நம்ம எடுத்துக்கும் பொழுது பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்றோம். இது இந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் விடுற டைலாக்ஸ். இது எல்லாமே அந்த குழந்தைக்கு முதல்ல பைலட்னா என்னன்னே தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சொன்னார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அந்த குழந்தைக்கு எல்லாமே நம்ம பெருசா பண்ணணும், உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருக்கிறது. சிம்ம லக்னம், சிம்ம ராசி, ஒரு பவர்ஃபுல் லக்னாதிபதி, ராசியாதிபதி 2 சூரியன். அந்த சூரியனானவர் உச்சபலத்தோடு இருக்கிறார்னும் பொழுது அந்த ஆர்வம், அந்த தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு திறன், அது அத்தனையுமே இயற்கையாகவே இருக்கும். இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன இருக்கும், குழந்தை பைலட் ஆகணும்னு சொல்றா, நம்ம படிக்க வச்சுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலா அது இயக்குதல் என்பது வேறு, ஆனா அது அதற்குரிய கற்றல் அப்படிங்கிறது வேறு இல்லையா. அது கற்றல் கஷ்டம் தான் அந்த குழந்தைக்கு. அது பைலட்னா ஏதோ நான் ரொம்ப பெரிய வசதி எட்டாக்கணின்லாம் நான் சொல்ல வரல. அதற்குரிய அம்சம் என்பது இருக்க வேண்டும். நம்ம ஜாதகத்தை பார்த்து நமக்கு 10ஆம் இடம்ங்கிறது எந்த ஒரு தொழிலை நோக்கி குறி காட்டுகிறது. இப்போ வாகனம் அப்படின்னு என்ன சொன்னார்ல, அதையே கூட நான் ஏத்துக்கல. வாகனங்கள் அப்படின்னு சொல்றது சாலை வழி போக்குவரத்துங்கிறது வேற, தரை வழி போக்குவரத்து வாகனம்ங்கிறது வேற, நீர்வழி போக்குவரத்து வாகனம்ங்கிறது வேற. இது ஆகாய மார்க்கத்தில் இயக்கக்கூடிய வாகனம். இப்ப சுக்கிரன் ஆட்சி பலத்தோட 10ல் இருந்தா வாகன சுகம் என்பது உண்டு, வாகனத்தை இயக்கக்கூடிய திறன் உண்டு. ஆனால் அது ஆகாய மார்க்கமாக ஓட்டக்கூடிய வாகனம் அல்ல. சுக்கிரன் இண்டிகேட்ஸ் நமக்கு அந்த தரை வழி மார்க்கத்துக்குரிய அது மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுவார்.
அப்ப ஆகாயம் அப்படின்னு வந்துட்டா இந்த காற்று ராசி சம்பந்தப்பட்ட ராசிகளோடைய லக்னமோ அல்லது 10ஆம் பாவமோ விழுந்திருக்க வேண்டும். காற்று ராசின்னு இதெல்லாம் சொல்லுவோம் சொன்னா இந்த உபய லக்னம் சொல்லக்கூடிய 4 மூலைகள் இருக்கக்கூடியதான் மேஜரா சொல்லிட்டு இருப்போம். இது 4 மூலைகள் எடுத்துக்கிறத விட நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா மிதுனத்திலிருந்து துலாம், துலாத்திலிருந்து கும்பம்னு சொல்லிட்டு இதை தான் நம்ம மெயினா எடுத்துப்போம். மிதுனம், துலாம், கும்பம் இது சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும். ஆனா இந்த குழந்தை வந்து சிம்ம லக்னத்துல இருக்கு. சிம்ம லக்னம் லக்னாதி 10ஆம் இடத்திற்கு அதிபதி பார்த்தோம்னா சுக்கிரன் ஆட்சி பலத்தோட இருக்காருன்னும் பொழுது இந்த குழந்தைக்கு ஒரு பிரைட் கரியருங்கிறது உண்டு. லக்னாதிபதி 9ல உச்ச பலத்தோட வேற இருக்காரு. ரொம்ப சூப்பரான கரியருங்கிறது உண்டு. இந்த கரியரை தீர்மானிக்கிறதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம். அது பைலட் சம்பந்தப்பட்ட பைலட்டோ அல்லது ஒரு விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வரலை. இல்லை நான் என் முயற்சியால் நான் வந்தே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எடுத்துட்டா கூட இவங்க அங்கே வந்து ஒரு கிரவுண்ட் கண்ட்ரோல் டீம்ல தான் இருக்க முடியுமே தவிர இந்த குழந்தையால் பறக்கின்ற தொழிலை எடுத்துக்கொள்ள இயலாது, பறக்க முடியாது. இதைத்தான் ஜாதகம் சொல்லும். நான் ஏதோ நெகட்டிவா பேசுறேன்னு அர்த்தம் இல்லை. அந்த குழந்தை இப்போ ஏதோ ஒரு ஆர்வத்தினால சின்ன வயசுல வந்து டிசைட் பண்ண முடியும். அவரே சொன்னார் இல்லையா, முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறனும் வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா 4ஆம் பாவத்துக்கு அதிபதி போய் 12ல நீச்ச பலத்தோட இருக்கார், மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த குழந்தை சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கதைக்குள்ள வந்துடும். அது நமக்கு சரியா வராதுங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்துடும். ஆனா இந்த குழந்தை மிக உயர்ந்த நிலைமைக்கு செல்வார். அது என்ன ஃபீல்டு அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டிய சுக்கிரன் வாங்கியிருக்கூட அம்சத்தை பார்க்கணும். அதே சுக்கிரன் வந்து ஒன்லி இந்த ஃபினான்ஷியல் பேஸ்டா வந்ததுன்னா ஃபினான்ஷியல் ஃபீல்ட்ல ரொம்ப பெரிய உயர்ந்த நிலைமைக்கு போக முடியும். அதே சுக்கிரன் வந்து அங்கே செவ்வாய் சாரம் மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்டா கூட இல்லை ரொபாட்டிக்ஸ் ஓரியன்டா கூட போயிட்டு அந்த அதுக்கு தேவையான இப்போ ஒரு ஹெலிகாப்டர் இருக்குன்னு சொன்னா பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல கூட போய் உட்கார முடியும். ஆனால் பறக்க இயலாது. இதுதான் இந்த குழந்தைக்கு நம்ம சொல்லணும். இது ஒவ்வொருவருடைய ஜாதகமே அவங்கவுங்க கேரியர் வந்து எந்த துறையை சார்ந்தது, பறக்கணுமா, உட்கார்ந்து இருக்கணுமா, இல்ல அலையணுமா, இது எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணும். இப்படிதான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா. சார், ஒரு அழகான விளக்கத்தின் மூலமாக இந்த ஜாதகக்காரருக்கு புரிய வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, சாதகமான வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜியர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான நல்ல பலன்கள் இருக்கிறது. ஆனால் நிறைய வேலை அதிகமாக இருக்கும், ஓய்வு நேரம் குறைவாக இருக்கும். சில நாட்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுடைய படிப்பு வேலைலாம் நல்லா போகும். தினசரி வர வேண்டிய வருமானங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கிற வீடு கட்டுற வேலை, கல்யாணம் பார்க்குற வேலை, பிஸ்னஸ் அதை போல் விஷயங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கும். இந்த வாரத்தில் வேலை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து வாரம் தொடங்கும் போது 7ஆம் இடத்துல இருக்காரு. அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு வந்து சந்திரன் ராகுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் இருக்கும். அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு வந்து இந்த சந்திரன் செவ்வாய் சனி இவங்களோட போய் சேர்வார். அதனால ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஏதோ ஒன்று உங்களை பின்னோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கலாம், முழுசாக ஒன்றில் கவனம் செலுத்த முடியாத மாதிரி மனநிலை இருக்கலாம். இல்லை அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் லக்னம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடல் உபாதைகள் சின்ன சின்னதாக வந்துட்டு இருக்கலாம். அதனால முதல்ல வாரம் தொடங்கி முதல்ல 1-2-3 நாட்கள்லேயே வந்து இந்த வாரம் முழுக்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிடுறது நல்லது. பின்னாடி தள்ளி வைக்காமல் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் முக்கியமான வேலைகள்லாம் சீக்கிரமாக செஞ்சு வைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சார், கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? சிம்மராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதியே அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, கூட சனியோட செவ்வாயோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த வாரம் தொடங்குகிறது. ஆனால் ராசியாதிபதி சூரியன் இந்த வாரத்தில் அந்த மீனத்திலேருந்து மேஷத்துக்கு மாறுறார். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால முதல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கொஞ்சம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. இது சரியாகும், இது மாறிடும், நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக இப்போ வேலையை விடாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவில் வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்லதாக போயிடும். நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அது கிடைக்கல, வேற ஒன்று தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அதை விட பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவீங்க. அதே மாதிரி கல்யாண விஷயத்துலையும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ரொஃபைல்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ஆனால் வேற ஒரு இடத்துலேருந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்லலாம். அப்படியாக இந்த வாரத்தில் நீங்கள்
நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல சங்கடமாக கொஞ்சம் பின்னடைவா பிரச்சனையா தெரியக்கூடிய விஷயங்கள் அப்புறம் சரியா போகும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ரொம்ப நாளா இருந்த ஒரு மந்தமான நிலை, ரொம்ப கடினமான இலக்குகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகிறது. பணமுடை சரியாகி பண வரவு வரப்போகிறது. உடல் உபாதை இருந்தவர்கள் அதிலிருந்து மீண்டு வரப்போறீங்க. தேவையில்லாத பழிபாவங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆட்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வர போறீங்க. சார், சிம்ம ராசியை தொடர்ந்து கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சாதகமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல சாதகமான பலன் இருக்கிறது. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் ஒரு அலட்சிய போக்கு, எதை பற்றியும் கவலைப்படாமல் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தால் பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம்னு சொல்லலாம். பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில், கல்யாண விஷயத்தில், பிஸ்னஸ் சம்மந்தமாக எடுக்கிற முடிவுகளில் இதிலெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7 இருக்கிறது. 5, 7ஆம் அதிபதி புதன் சனி சேர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனாக இருக்குது. அப்போது வேலை படிப்பு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அஷ்டமத்துக்கு அங்கே 7லேருந்து சூரியன் வரப்போறாரு. சுக்கிரனும் அஷ்டமத்தில் தான் இருக்கார். அதனால் உங்களுடைய அலட்சிய போக்கோ கவனக்குறைவோ அல்லது வந்து பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு சுக விஷயங்கள் தான் முக்கியம், சிற்றின்ப நாட்டங்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் போனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பின்னடைவை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஒரு புது விஷயம், கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, அதில் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகலை சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு போய் தான் பார்ப்போமே அப்படின்ற முடிவுகளை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் இருக்கும்போது இந்த வாரத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சார், கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். பாலகிருஷ்ணன் மகாராஷ்டிர மாநிலம் கல்யாண் டோம்பிவிலி என்ற பகுதியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 25/11/1998 இரவு 9:26 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகனுக்கு திருமணம் செய்ய வரன் தேடுகிறோம். அவனுக்கு எப்போது திருமணம் நடக்கும், எப்படிப்பட்ட மணமகள் அமைவாள்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் மகர ராசியில பிறந்திருக்கார். லக்னம் மிதுன லக்னமாக இருக்கிறது. கல்யாணம் எப்ப நடக்கும், எப்படிப்பட்ட ஒரு மணமகள் மணமகள் வருவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மிதுன லக்னம் அப்படின்னு சொல்லும்போது இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி குரு. அந்த குரு வந்து 9ஆம் பாவத்துல 9ஆம் இடத்துல இருக்கார், சொந்த நட்சத்திரத்துல இருக்கார். அதனால வந்து நல்ல படிச்ச, நல்ல ஒரு கௌரவமான செல்வாக்குள்ள நல்ல நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில இருந்து பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லலாம். அந்த குரு வந்து கேதுவோட சேர்ந்து இருக்காரு கும்பத்துல, இந்த மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல. இவங்களுக்கு வீடு கொடுத்த அந்த சனி வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலும் நீச்ச பலத்தோடு வக்ரகதியில இருக்கார். அதனால படிப்பு, நல்ல குணம், நல்ல பெயர் இருக்கக்கூடிய குடும்பமா இருக்கும். ஆனா வறுமையான குடும்பமா இருப்பாங்க, செல்வம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுக்கலாம். அந்த பொண்ணு வந்து 7ஆம் அதிபதியா குரு இருந்து அவர் கேதுவோட சேர்ந்து சனி சம்பந்தமும் இருக்கிறதுனால, அந்த குருவுடைய சாரமே இருக்கிறதுனால ஒரு சேவை சார்ந்த துறைகள்ல அவங்க இருக்கலாம். நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களால மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய வேலையா இருக்கும். அந்த வேலையிலேருந்து பொருள் கிடைச்சாலும் கூட பொருளை விட அந்த திருப்தி தான் அதிகமாக இருக்கும். ஒரு டீச்சராக இருப்பாங்க, நர்ஸாக இருப்பாங்க, டாக்டராக இருக்கலாம். அப்படிப்பட்ட வேலை பண்ணக்கூடியவர்கள் அவங்க இருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த 7ஆம் அதிபதி குருவாக இருக்காரு. கேதுவுடைய தொடர்பு சனியுடைய வீடாக இருக்கிறது. இதில் பலமாக இருக்கிறது அகைன் குரு கேது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து பொண்ணு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 7ஆம் அதிபதியோடு கேது சனி அப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்கிறதுனால கூட பிறந்தவங்க ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் வந்து எப்படி பொண்ணு வருவாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள். இதுல இருந்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். 7ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால, 2ஆம் இடமும் சுத்தமா இருக்கிறதுனால, லக்னம் வந்து லக்னத்தை குரு பார்க்கறதுனால நல்ல திருமணம், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் இப்போ இந்த லக்ன அதிபதியை வந்து புதனா இருக்கார். அவர் வந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து இருந்து வக்ரகதியில இருக்கார். அப்போ இந்த ஜாதகர் வந்து இப்போ நம்ம சொன்ன இடத்துல இருந்து பொண்ணை ஃபேமிலி அந்த பெற்றோர் பார்த்து முடிவு பண்ணும்போது இது எனக்கு செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த புதனா இருக்கிறதுனால ரொம்ப மெச்சூர்டு, அவர் வக்ரகதியா இருக்கிறதுனால முதல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை விட்டுறது, அதுக்கப்புறம் அதை கரெக்டுன்னு ஃபீல் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம். அதனால பெற்றோர் பார்த்து முடிவு பண்றது சரியா இருக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருவோணம் சந்திர மகா திசையில பிறந்து
செவ்வாய் ராகு பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ குரு தசை நடக்கிறது. குரு தசையில் சுயபுக்தி இப்போ நடக்கிறது. அப்போது அந்த குரு தான் 7ஆம் அதிபதி, அவரை வச்சு தான் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சுயபுக்தி வந்து இன்னும் 2 மாசத்துல முடிய போகிறது. இருந்தாலும் அடுத்து சனி புக்தி தான் வரப்போகிறது. அப்போ 7ஆம் அதிபதியே சனியோட வீட்டில் தான் இருக்காருன்றதுனால இது மிக சரியான தருணம் திருமணத்திற்கு. பார்த்துட்டே இருங்க, அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப காலகட்டத்துல விவாகரத்துன்ற பிரச்சனை ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. இப்ப நம்ம திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும் போதே இவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், சுமூகமா போகும், இல்ல விவாகரத்து வரைக்கும் போகும் அப்படின்றத துல்லியமா சொல்லிட முடியுமா? திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் ஜோதிட விதிகள் சொல்லும். ஏன்னா ஜோதிடம் எழுதப்பட்ட காலத்திலே விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. விவாகத்தை ரத்து செய்தல் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திர விரோதம். ஜோதிட சாஸ்திரமும் இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசவே இல்லை எங்கேயுமே. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும், வாழ்க்கை துணையால் பிரச்சனையால் அது வாழ்க்கை துணையினுடைய இல்லத்தாரால் பிரச்சனைங்கிறது ஜாதகத்தை பார்த்தே தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் சொல்றது, எல்லாருக்குமே நம்ம சொல்றது வந்து நீங்க பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நமக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு பையனுக்கு நீங்க ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, இல்லை பொண்ணுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்க அந்த பெண்ணையும் ஜோதிடரும் அழைத்து செல்லுங்கள். அந்த பையனையும் கல்யாண பையனையும் அழைச்சிட்டு போங்க, அந்த குழந்தைகளையும் அழைச்சிட்டு போய் என்ன மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் வருவார், இந்த கேள்வியை கேளுங்கள். அதைத்தான் இந்த நேயரும் கேட்டிருக்கிறார். என்ன மாதிரியான ஒரு வரன் அமையும், ஒரு பொண்ணு அமைவாள் அப்படிங்கிறத கேட்கும்போது ஒரு சொல்லிட்டார், நல்ல ஜென்யூனான ஒரு ஜென்டிலான நல்ல கௌரவமான ஒரு குடும்பத்திலிருந்து வரும், ஆனால் வறுமை நிலை அப்படிங்கிறது அவங்களிடத்துல இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டார். அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதுமான, இந்த வறுமையை பிரதானமாக கொள்ளாமல் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தாலே அந்த பெண் வர்ற நேரமே அவருக்கு மிகவும் ஒரு உச்ச நிலையை, ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும். அந்த பெண் வருகின்ற நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு அதிபதி குரு 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அப்ப லைஃப் பார்ட்னரே உனக்கு ஒரு பாக்கியமாக அமைந்து விடுகிறது. இவங்கெல்லாம் உடனே எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, லைஃப் பார்ட்னர்ஷிப் நமக்கு பாக்கியம்னு சொன்னா உடனே இந்த பொண்ணு வந்து இத்தனை பவுன் கொண்டு வருவா, இவ்வளவு சொத்து கொண்டு வருவா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவ வர்ற நேரம் உன்னால் அந்த அளவிற்கு சம்பாதிக்க முடியும், அவளே மிகப்பெரிய பாக்கியசாலியாக வருவாள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜாதகம் சொல்றது. இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தைகளையும் அழிச்சுட்டு போய் நமக்கு என்ன மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் வருவார், இந்த இவருக்கு நன்றாக இருக்கிறது சொல்லிட்டோம். அங்க ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா, இப்ப 7ஆம் பாவாதிபதியே இப்போ ஒரு 8ல் நீச்ச பலத்தோட இருக்காருன்னு வச்சுப்போம். இவருக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி குரு போய் 8ல் நீச்சமாயிட்டார் அப்படின்னு சொன்னா அது எப்படி சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுவார் அஸ்ட்ராலஜர். நீ ரொம்ப உன்னுடைய மனைவி வந்து உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா இருப்பான்னு எதிர்பார்க்காதே. அப்ப இல்லைன்னா நீ இல்லாம நான் இல்லை, உடலும் உயிரமாக இருப்பாருன்னு சொல்ல அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பாவகங்கள் அந்த மாதிரி போய் உட்காந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு லெவல் தான் இருக்கும், அதுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்காம இருப்பேன்னு சொல்லவும் முடியாது. இது வர்றதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதுதான். இப்ப அதே 7லே போய் ஒரு செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரு ராகுவோட சேர்ந்து ஒரு 7ஆம் பாவத்துல ஒரு செவ்வாய் ராகு இருந்தால் அந்த செவ்வாய் ராகுவினுடைய குணத்தினை உடைய ஒரு பெண்ணோ அல்லது ஒரு பையனோ வரப்போறான்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப செவ்வாய் ராகுனா என்ன, ஒரு வேகம், ஒரு கோபம், டக்கு டக்குன்னு ஒரு கோபம் வரும், பட்டு அந்த வேலையை முடிச்சுணுங்கிற மாதிரி உடனே இருக்கும். அப்ப அந்த மாதிரிதான் உனக்கு லைஃப் பார்ட்னர் வருவாங்கன்னு சொல்லி எழுதி இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணணும், இந்த பையனுக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுப்போம், அந்த பெண் என்ன சொல்றாளோ அதை கேள். அப்படியே அந்த பெண் வந்து அவ கொஞ்சம் வேகமா இருப்பா, ஒரு கோவக்காரியா இருப்பா, ஆனா நீ என்ன பண்ணணும், அந்த எனர்ஜியை நீ யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஷீஸ் ஹேவிங் மல்டிபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது அவகிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு உன்ன மாதிரி உண்டான்னு புகழ்ந்துட்டே இருந்தா உனக்காக அவள் தன் உயிரையும் கொடுப்பாள். இதை புரிந்து கொள்வதில்லை. இதைத்தான் நான் முதல்ல திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிறது. நம்ம இந்த நட்சத்திரம் பொருத்தம் பாருங்கன்னு சொல்றது அது இல்லை. பொருத்தம்ங்கிறது இதுதான். ஒவ்வொருவருடைய அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணி 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கைன்னா அது உடனே ஒரு தோஷம், இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ, அதெல்லாம் நம்முடைய மதம் சார்ந்த நம்பிக்கை, அதுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். எதுக்காக போகணும்னு சொன்னா அந்த மாதிரி குணத்தை உடைய பெண் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இவருக்கு வர வேண்டும்ங்கிற பிரார்த்தனை வச்சுக்குத்தான் கோவிலுக்கு போக சொன்னா. இந்த கோவில்ல போய் நீ பிரார்த்தனை பண்றதுனால அந்த செவ்வாயும் ராகுவும் அங்கிருந்து நகர்ந்து விடாது. செவ்வாய் ராகு அப்படித்தான் இருக்கும். ஒரு காளஹஸ்திக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றா, இல்ல செவ்வாய்க்காக நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றான்னு சொன்னா எதற்காகன்னு சொன்னா உனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் ஒரு செவ்வாயினுடைய வேகத்தையும் ஒரு ராகுவினுடைய முன்கோபத்தையும் உடையவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமானது உனக்கு வந்து சேர வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் உன்னை கோயிலுக்கு போக சொல்லியிருக்காளே தவிர நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்லலை. கல்யாணம் அப்ப என்ன பண்ணணும், இப்படிதான் இருக்குங்கிற இந்த கேரக்டர் அனாலிசிஸை பண்ணிண்டாலே விவாகரத்துங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுமா. விவாகரத்துங்கிற வார்த்தை
அதை உச்சரிப்பதே பாபம் தான் சாஸ்திரம் சொல்லு. விவாகத்தை ரத்து பண்ணவே முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, விவாகம்ங்கிறது என்ன? 33 கோடி தேவர்கள் சாட்சியா கல்யாணம் பண்றான். ஆகாசவாணி சாட்சியாய், பூமி தேவி சாட்சியாய், 33 கோடி தேவர்கள் சாட்சியாய் சொல்லிட்டு இந்த பக்கம் பெற்றோர் அந்த பக்கம் பெற்றோர் கன்னியாதானம் பண்ணித்தரா, மகாதானம்ங்கிற ஒரு விஷயத்த பண்ணித்தரா. 1000 பேர் சபையோர் வந்திருக்கா, அத்தனை பேர் முன்னிலையில ஒரு விஷயத்த பண்ணதை போய் நான் அதை உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்சா அது எவ்வளவு பெரிய பாபம். உடைக்க முடியாது, சாஸ்திரமும் இதை ஏத்துக்காது. இவர்கள் அதே மாதிரி அதை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொன்னாலே அது மிகப்பெரிய பாபத்தை, பரம்பரைக்கே ஒரு தீராத களங்கத்தை கொடுத்து விடும். சந்தேகமே கிடையாது. இந்த காலம் வேணா இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு சட்டபூர்வமான ஒரு அங்கீகாரம் இருக்கு. நான் தனிச்சு நிற்பேன் வேணா சொல்லிக்கலாம். அதெல்லாம் இல்லை. அது நிச்சயமாக அது சாஸ்திர விரோதம் தான். தீராத பாவத்தை கொடுத்து விடும்ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த வார்த்தையை உச்சரிப்பதால், அந்த வார்த்தையை நினைப்பதே பாவம்ங்கிறது இந்த நேரத்தில் நேயர்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜிகர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? துளாராசி என்பர்கள் இந்த வாரத்தில் நல்ல பலனை பெற முடியும். ஆனால் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கடந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து 100% அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தோம். அதே நிலை அப்படியே ஏறக்குறைய நீடித்தாலும் கூட சூரியன் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 7 சூரியன் வரும்போது அவர் உச்ச பலத்தோடு இருப்பார் 7ஆம் இடத்துல. அதனால நல்லது அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. சில விஷயங்களுக்கு அது நல்லதாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக 7 சூரியன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. யாரோடெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ, பழகுறீங்களோ, வேலை பார்க்குறீங்களோ, படிக்கிறீங்களோ, அவங்களோடெல்லாம் கவனமாக இருக்கணும். அவங்களால உங்களுக்கு ஏமாற்றம், மன வருத்தம், கஷ்டம், நஷ்டம் ஏற்படுவதற்கோ, உங்களால் அவங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கணவன் மனைவி, அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அல்லது ஆல்ரெடியே கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த பேச ஆரம்பித்தாலே அது போய் சண்டையில் முடிஞ்சு பெருசாக போய் பிரிஞ்சு போகிறோன்ற அளவுக்கு போகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ரொம்ப காலமாக பார்ட்னர்ஷிப்னு நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்குள்ளே ஏதோ விஷயம் ஒத்து போகல அப்படின்றதுனால அதை உடைக்கிறது, பிரிஞ்சு போகிறது அப்படின்ற மாதிரி நிலைக்கு கூட நீங்கள் நோக்கி போகலாம். அதனால் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். பெரியவர்களுக்கும் சட்டதிட்டங்கள், விதிகள், சாஸ்திரங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக பண்ணும்போது இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சார், துலா ராசி நேயர்கள் இந்த வாரம் குறிப்பாக எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்ன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்க போகிறது. நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான பலன் இப்போது கிடைக்கும். வேலை பார்த்துட்டே நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா அந்த படித்ததுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நீங்களே எதிர்பாராத அளவு ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டியில், காலேஜில் இருந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான சீட்டு கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. வெளிநாடு உத்தியோகத்திற்கான முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அதில் சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஒரு லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து பிஸ்னஸ் லோனாக இருக்கும் பிரதானமாக, இல்லைன்னா ஒரு எஜுகேஷனல் லோன், இல்லை ஹோம் லோன் அப்படி சொன்னால் அதெல்லாம் சட்டுன்னு கிடைக்கிறதுக்கான சைன் பண்ணி எல்லாம் அப்ரூவல் கிடச்சி உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அதற்கான தீர்வு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அப்புறமா முடிவுக்கு வரலாம் டாக்டர் சொல்லியிருந்தாருன்னா இப்போ கரெக்டான தீர்வு கிடச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு இந்த மெடிசன் கண்டினியூ பண்ணுங்கள், அப்புறம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. இல்லை சில பேருக்கு சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ண அதோட சரியாக போயிடும், அதுலேயும் சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது, அதுவும் கஷ்டமாக இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த உடல் உபாதைகளுக்கு தீர்வு கிடச்சிடும். கடன் சுமையால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கும் கூட நல்ல தீர்வு கிடைக்கும். யாரோ உதவி பண்ணி கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடிய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கு. சார், விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? தனுராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்லவர்கள் துணையாக இருக்க போகிறார்கள். உங்களுடைய புண்ணிய பலனை வந்து நீங்கள் அனுபவிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அவர் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி, ருணாதிபதியாக இருந்தாலும் கூட, குருவுக்கு நற்பலன் தருவாரா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் கூட 5ல் இருக்கும்போது ரொம்ப நல்ல பலனை அவர் கொடுப்பார். 9ல் இருக்கிறத விட 5ல் இருக்கும்போது சுக்கிரன் வந்து தனுர் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்களே எதிர்பாராத அளவுக்கு நமக்கா இந்த இடத்துல வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் கிடைக்கலாம். கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அது போல பிடிச்ச பொண்ணு, பிடிச்ச மாதிரியான ஒரு அம்சம் பொண்ணா இருந்தா பையன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. புத்திர பாக்கியம் தடையா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த புத்திர சந்தானம் கிடைக்கிறதுக்கான ஒரு அம்சம் சாதகமா இருக்கிறது. அதனால இந்த வாரம் உங்களுக்கு வந்து புண்ணிய பலன் தரக்கூடிய நல்ல வாரமா இருக்கிறது. இந்த வாரத்துல முக்கியமான விஷயங்கள்லாம் தைரியமா பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு நிறைய செய்யுங்க. கோயில் குளங்களுக்கு போங்க. நல்ல வேண்டுதல் பிரார்த்தனை வச்சுட்டு பெரிய விஷயங்களை கூட நீங்க தொடங்கினா அதுல சக்சஸ் பண்ண முடியும். சார், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? என்னன்னு பார்க்கலாம் சார். பாலகோபால் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 7/12/1964 மாலை 4:30 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு பொருளாதார பிரச்சனைகளும் அவமானங்களும் தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலை எப்போது மாறும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுர் ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கிறது. ஏறக்குறைய 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னமும் பொருளாதாரத்துல வந்து அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. கஷ்டங்களை அவமானங்களை சந்திக்கிறார். எப்போ அது சரியாகும் அப்படின்னு மாதிரி கேட்குறேன். இப்போ நீங்க ரிஷப லக்னம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். லக்னத்திற்கு அதிபதி அவர் வந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல அந்த ரிஷபம் சுக்கிரனுடைய மற்றொரு வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். ஆனால் சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து தொடர்ந்து பணம் வருமானம் வராத நிலையை குறிக்கும். வந்தாலும் தக்க வச்சுக்க முடியாத நிலையை குறிக்கும். அந்த தகுதிக்கு மீறி நிறைய செலவு பண்ணுறது, கடன் வாங்கி செலவு பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை குறிக்கும். அந்த லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது. அப்புறம் வந்து பணபரஸ்தானங்கள்னு இருக்கிறது. தன லாபஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கிறது. அதில் உங்களுடைய லக்னத்திற்கு 2, 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் இருக்கார். அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அது கூட பரவாயில்ல. 2, 5, 8, 11ன்றது வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பணம் வரக்கூடியதை சொல்லும். ஆனால் அந்த புதன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார்ல, வீடு கொடுத்த குரு 12ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். 11ஆம் இடம் நல்ல லாபம், நல்ல ஒரு அதிர்ஷ்டமா நீங்களே எதிர்பாராத மாதிரி எங்கிருந்தோ பணம் வருது. அப்படிப்பட்ட ஒரு வேலை தொழில் அமைஞ்சிடுது அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா அவரும் குரு தான். அப்போ அவரும் 12ல் வக்ரகதியில தான் இருக்கார். அதனால உங்களுக்கு வந்து நிறைய சம்பாதிக்க முடியாத நிலை இருக்கும். அல்லது வருமானம் வரும், கொஞ்ச காலத்துக்கு வராது. ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். அப்படி மீறி வந்தாலும் கூட தேவைக்கு அதிகமாக செலவுகள் இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கும். அதனால தான் உங்களால் சேர்த்து வைக்க முடியல. மற்றபடி நீங்கள் வந்து வேலைக்கு போகாமல் இல்லை சம்பாதிக்காமலாம் நீங்கள் இல்லை. ஏன்னா உங்கள் லக்னத்திலே ராகு இருக்கார். அப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய ஞானத்தோடு இருப்பீங்க. அதாவது பணம் விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் பணம் வரும், என்னெல்லாம் பண்ணால் பணம் வரும், அதுக்கான சோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பண்ணுவீங்க. அந்த லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அதனால் அதுக்கான ஒரு வேலை தொழிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் உங்கள் மேலே எந்த குறையும் தவறும் கிடையாது. நீங்கள் பொருளை ஈட்டி கொண்டு தான் இருக்கிறீர்கள். அது நிற்க வேண்டிய காலம் உங்களுக்கு வரல. அந்த அம்சம் ஜாதகத்தில் இல்லை. சரி, கடைசி வரைக்கும் இப்படியே தான் போகுமா? இப்பயே 60 வயசை கடந்தாச்சு. இதன் பிறகு வந்து உடம்புலையும் பலம் குறையும், கொஞ்சம் பணம் இருந்தால் தானே ஒரு செக்யூராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நீங்கள் உத்திராடம் அந்த சூரியனுடைய திசையில் பிறந்தீங்க இல்லையா? சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசையெல்லாம் முடிஞ்சு குரு தசையும் கடந்து இப்போ சனி தசைக்குள்ளே வந்திருக்கீங்க. 2020ஆம் வருஷம் கடைசியில் சனி தசை ஆரம்பித்து இப்போ உங்களுக்கு சனி தசையில் சுய புக்தி முடிஞ்சு புதன் புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பெரும் பொருளை சேர்த்து வச்சிருந்தாலும் இதற்கு முன்னாடி வந்த குரு தசையில் எல்லாமே இழந்திருப்பீங்க. ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி 12ல் இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். 5க்கு உண்டானவருக்கும் சம்மந்தப்படுறாருன்றதுனால. அதனால் இதன் பிறகு தான் வந்து நீங்கள் உங்களுக்கான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறீங்க. அது வந்து இந்த சனி தசை 10ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால உங்களுடைய தொழில் உத்தியோகம் மூலமாக வரும். அதில் புதன் புக்தி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போ அந்த பாதையை நோக்கி போகிறீங்க. அதனால தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. அது வந்து நிறைய பேர் கேட்குறதுல உங்களுடைய கேள்வி இங்கே வருகிறது. அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கான நேரமும் வருகிறது. ஏன்னா நான் நினைத்தாலும், அது ஒரு ஜோதிடர் நினைத்தாலும் அல்லது ஒரு ஜாதகர் நினைத்தாலும் கூட பார்த்துட முடியாது. அதுக்கு கிரகங்கள் கடவுள் வந்து அனுமதித்தாதான் அதை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலை வந்து இருக்கிறதுனால நீங்கள் இந்த வயசுக்கு மேலே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு மனம் தளராமல் இப்போ தான் அதுக்கான தசையை நமக்கு ஆரம்பிச்சிருக்கிறது. இதன் பிறகு தான் நம்ம செல்வம் சேர்க்க போகிறோம்னு ஆரம்பித்து அதுக்கான வழியெல்லாம் புதன் புக்தியில் கண்டுபிடிச்சிருவீங்க. கேத்து புக்தியில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும். சுக்கிர புக்தியில் மறுபடியும் நிறைய பணங்கள் உங்களுக்கு வரும். சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட என்னுடைய கஷ்டப்படுற இந்த நிலை எப்போ மாறும்னு கேட்டிருந்தாங்க. அவருக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார்.
ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நேயர் கேட்டிருந்தாங்க, பொருளாதார பிரச்சனை எனக்கு தொடர்கதையா இருந்துட்டே இருக்குன்னு. இப்போ ஒரு சிலர் பார்க்குறோம், பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கும்போதும் திடீர்னு ஒரு சரிவை சந்திக்கிறாங்க. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம்? 6, 8, 12ஆம் பாவங்கள் தான் காரணமா. 6, 8, 12 வலுத்திருந்தால் அந்த மாதிரியான பிரச்சனைங்கிறது வரும். அந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களினுடைய திசையோ அல்லது புக்தியோ, அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையோ புக்தியோ அல்லது 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய திசையோடைய அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய திசையோ புக்தியோ நடந்தால் இந்த மாதிரி ஒரு திடீர் சரிவினை கண்டிப்பாக சந்திப்பார்கள். 6, 8, 12 அது ஒன்றா இணைஞ்சிருந்தாலே விபரீத ராஜயோகம் சொல்லுவா. 6, 8, 12 இந்த 3 கிரகங்களும் ஒன்றாக இணைந்திருந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒரு தொடர்பு பெற்றிருந்தாலோ அதே விபரீத ராஜயோகம். இந்த நேரத்தில் நல்ல காசு வரும், நீங்க நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேஃபரா இருங்க. அது முடிய போற டைம் வரும்போது நம்மள மாயை காமிச்சு இன்னும் பேராசையை கொடுத்து நம்மளை இன்னும் இழுக்க சொல்லும், உள்ள வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்லும். ஆனா அதை மட்டும் பண்ணிடாதீங்கோ, அதுல எவ்வளவு கோடி லாபம் வந்தாலும் பண்ணாதீங்கிற ஒரு அட்வைஸையும் ஜோதிடர் கொடுப்பார். ஆனால் கேட்காம போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவா, அப்புறம் மாட்டிப்பா, மிகப்பெரிய இழப்பினையும் சந்திப்பார்கள். இதுக்கு இந்த ஜோதிடவியல் ரீதியாக நம்ம காரணம் சொல்லணும்னு சொன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை தான் ருணஸ்தானம் அப்படின்னு சொல்றான். சத்ரு ரோக ருணஸ்தானம். எதிரிகளால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, வியாதியினால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. எதிரின்னு சொன்னா என்ன, யாருக்கோ பணம் கொடுத்துருப்போம், அவன் திரும்பி கொடுக்க மாட்டான், எதிரியா போயிருப்பான். அல்லது நம்முடைய சொத்தை அவன் அபகரிச்சிருப்பான், இல்லை அவனுடைய சொத்தை இவங்க தெரியாதனமா, இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க ஆக்கிரமிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது வந்திருக்கோங்க. அதனால இந்த வழக்கு வியாஜ்யங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நிறைய நம்ம இந்த செக் லீஃப் மோசடி எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, செக் கொடுத்துருப்பாங்க, அந்த செக் பேங்க்ல போய் பாஸ் ஆகாமல் திரும்பி வந்திருக்கும், அது ஒரு வழக்காக போட்டிருப்போம். அந்த வழக்கின் மூலமாக இழப்பினை சந்தித்தவர்கள் பல பேர் இருப்பார்கள், நிறைய பேர். ஏன்னா நஷ்ட ஈடோடு சேர்த்து இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பா. ஒழுங்காக அதை முதல்ல கொடுத்துருந்தாலே அது ஏதோ 1 லட்சம் ரூபாயோட போயிருக்கும். அவன் இவ்வளோ நாளமாக சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் மூலியமா 10 லட்சம் ரூபா வாங்குறான்னு சொன்னா 10 மடங்கு இழப்பினை இவருக்கு தந்து விடுகிறதெல்லாம். இதுக்கெல்லாம் காரணம் 6ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்க ஏற்கனவே ஏதோ ஒன்றுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுல நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம்ங்கிறது இருக்கும். 8ஆம் பாவங்கிறது நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னே சொல்றோம். நம்ம போய் அதுல போடுறது வீணா போயிருக்கும், யாருக்குமே பிரயோஜனப்படாம அந்த பொருளானது வீணாக போயிருக்கும். ஆக 6, 8, 12 பாவகங்களை ஜாதகர்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. அந்த நேரத்தில் இந்த திசாபுக்தி நடக்கிறதா, அப்ப நான் என்ன பண்ணணும், நான் வேலை பண்ணாம இருக்கணும்னு சொல்லலை, கண்டிப்பா பண்ணணும். எந்த முறையிலே பண்ணணும்னு பார்க்கணும். இப்ப 6ஆம் இடம்ங்கிறது ஒரு ரோகஸ்தானமாக இருந்தாலும், ஒரு ருணஸ்தானம் கடனை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்தாலும், அது 5ஆம் இடத்திற்கு 2ஆம் பாவகமாக இருக்கிறது. 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானத்தை பற்றி பேசுறது. இந்த வயசுல இருக்கிறவாள் அவளுடைய குழந்தைகளுங்கிறது இருப்பா. அப்ப என்ன பண்ணணும், இவங்க இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் அந்த குழந்தைகள் பேர்ல இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும். அந்த குழந்தைகளை இந்த தொழிலுக்குள்ள இழுத்து விட்டுடணும். குழந்தைகளை அவங்களுடைய பிசினஸ்ல இழுத்து விட்டுட்டு இந்த குழந்தைகளுக்கு அவா பேர்ல பிசினஸ் வச்சுண்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த பிசினஸ் பத்தி தெரியலனா கூட இவர்கள் கூட இருந்து ஆலோசனைகளை சொல்லலாம். அது நஷ்டத்தை தராது. 5ஆம் இடத்திற்கு 2ஆம் பாவம் வரும் பொழுது இந்த குழந்தைகளுக்குரிய தனஸ்தானமாக வந்து விடுகிறது. அதே மாதிரிதான் இப்ப 8ஆம் இடம் வேலை செய்யறது அப்படின்னு சொன்னா அது 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம்னு வரும். 7ஆம் இடம்ங்கிறது லைஃப் பார்ட்னரை பத்தி பேசும். லைஃப் பார்ட்னருக்கு தனஸ்தானமாக இருக்கிறது 8ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது. கண்டிப்பாக கிரகங்கள் வேலை செய்யத்தான் செய்யும். அதுதான் நம்ம மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்க்கலாம், அவர்களுடைய குடும்பத்தினரெல்லாம் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா போட்டு வச்சிருப்பா. பெரிய கம்பெனி நடத்திட்டு இருப்பா, ஆனால் குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருப்பா. அந்த பெண்மணிக்கு அந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது, ஒன்லி சைனிங் அத்தாரிட்டி மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க எதற்காக அவங்களாம் ஜாதகத்தை பார்த்து தானே அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, மனைவி பேர்ல இந்த தொழில் இருந்தால் தான் நல்லா இருக்கும், நம்ம அங்கே ஒரு சிஇஓவா இருந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், நம்ம கண்ட்ரோல் அதுக்குரிய சம்பளத்தை அவர் மாசம் மாசம் வாங்கிப்பார். அவருடைய பதவிக்கான சம்பளத்தை அவரே ஓனராக இருந்தால் கூட அவர் வாங்கிப்பார். மனைவியின் கையால் ஒரு சம்பளம் வாங்கிக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பார். இது போல் சமாளித்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கு தான் போய் ஜாதகத்தை பாருங்கோ. ஒவ்வொரு பாவகத்திற்குமே அதற்கான மாற்று தீர்வு அப்படிங்கிறது உண்டு. இதைத்தான் விதியை மதியால் வெல்லலாம் சொல்லியிருக்காளே தவிர இப்படித்தான் நடக்கும்னு விதி இருந்தால் அதை யாராலையுமே மாற்ற முடியாது. விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னா நம்முடைய அந்த மதினா என்ன, சந்திரனுடைய அந்த அம்சத்தை கொண்டு, மதினா சந்திரனுக்கும் மதியம் தானே பேரு. நம்மளுடைய அறிவு அந்த இடத்துல வேலை செய்யணும். அதை எப்படி சமயோஜிதமா மாற்றிக்கொள்ளணுங்கிறத மாத்திட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக நஷ்டம் என்பது வராதுமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக அமையும், ஆனால் கவனமாக இருந்தால் பலன் கிடைக்கும். ரெண்டுமே சேர்த்து தான் சொல்லணும்.
எதனாலன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ராசியாதிபதி இருக்கார். அந்த இடம் வலுத்திருக்கு, நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால முயற்சி, உழைப்பு, தைரியம், நம்பிக்கை இதெல்லாம் அவருக்கு வந்து பலனை கொடுத்துட்ருக்கும். சூரியன் வந்து அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்திற்கு வந்து உச்ச பலத்தை இந்த வாரத்தில் அடைய போகிறாரு. சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறது. 6ல் குருவும், அஷ்டமத்தில் அந்த சூரியன் உச்சமடைகிற வீட்டில் கேதுவும் இருக்கிறதுனால இவருடைய அந்த தைரியமும் அந்த வேகமும் சில சமயத்தில் இவருக்கு பின்னடைவை கொண்டு வந்து கொடுத்துடலாம். மிகப்பெரிய ஒரு விஷயத்தை போய் சக்திக்கு மீறி செஞ்சிடுறது, ஒரு பெரிய ஆளோட வந்து ஒரு பகை வந்துடுறது, சில பேருக்கு லீகல் இஷ்யூஸ் வர்றது, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதுனால ஓடிட்டே இருந்தாலும் கவனமாக ஓடணும் அப்படின்ற மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, அதில் எந்த பாகம் கவனமாக இருக்க வேண்டியது, எதனால் நமக்கு கஷ்டங்கள் இழப்பீடுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை பார்த்து பார்த்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து சேரும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கும்பராசி என்பர்களுக்கு பண வரவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். குடும்பத்திற்காக செய்யக்கூடிய நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய முடியும். கல்வி நன்றாக இருக்கும், நல்லா படிக்க முடியும். இப்போ குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சி ராசியில் ராகு இருக்கும்போது ஹையர் ஸ்டடி சம்பந்தமான விருப்பங்கள் நிறைய ஏற்படும். வெளியூரில் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுபோல் பெரிய வேலையில் போய் சேரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அதை பல மடங்கு அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இந்த சைடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது. உங்கள் குடும்பம் தான் இப்போ உங்களுக்கு முக்கியம், அதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே போய் குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போது வீட்டிற்கு குடும்ப நபர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறீங்க, அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, பணம் செலவு பண்ணுறீங்கன்னா அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். நீங்கள் வெளியில் எவ்வளோ ஓடி எவ்வளோ பண்ணாலும் கூட ஃபேமிலியை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, கவனிக்கலன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால நிறைய பணம் வந்து கொண்டு இருக்கும். குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணுன்றதை பார்த்து அவங்க கேட்காமலேயே தெரிந்து கொண்டு செய்யும்போது இந்த வாரம் சாதகமா இருக்கும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது. கும்ப ராசினருக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைய போகுதுன்னு. தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மீனராசி என்பவர்களுக்கு ராசியில 12ஆம் அதிபதியான சனி இருக்கிறது. அப்புறம் செவ்வாய், புதன், 6ஆம் அதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்கிற மாதிரி வாரம் தொடங்குகிறது. சூரியன் வந்து ராசியிலேருந்து 2ஆம் இடத்திற்கு போக போகிறார். அது உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இருந்து நாலா பக்கமும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதை போல் நடக்கிறது அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். சின்ன சின்னதாக இருக்கும், சில பேருக்கு பெருசாக இருக்கும். அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால விடுபட முடியும். இழந்த ஒரு பதவியை, இழந்த சொத்தை, நல்ல பெயரை, ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு தொடங்கும். நல்ல தைரியம் உண்டாகும். நல்லவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிராதரவாக நின்றுட்டீங்க, யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற நிலை இருந்தாலும் கூட யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள், நல்லவர்கள், வேண்டியவர்கள் அவங்கெல்லாம் வந்து இப்போ முன் வந்து உதவ ஆரம்பிப்பாங்க. அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு பின்னடைவிலிருந்து, சரிவிலிருந்து மீண்டு வரக்கூடிய, எதிர்காலத்தில் நல்லா இருப்போன்ற நம்பிக்கை வரக்கூடிய வாரம்னு சொல்லலாம். சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான தெளிவான விளக்கத்தையும் அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் ஓமா.